வணக்கம் நண்பர்களே. காலையில ஷிஃப்ட்டுக்கு போகும்போது எப்பயும் போல நார்மல் ட்ரெஸ்ஸோட தான் போனேன். நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் குடுத்துட்டாங்க. நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அவசரமா மாத்திட்டு அதே அவசரத்தோட இப்ப நம்ம வீடு தேர்றதுக்கும் போய் ஆகணும். அது என்ன கம்பெனி ரூம்லயே ரொம்ப நாள் டேரா போட முடியாது. ஆல்ரெடி தொடர்ந்து ஒரு 4-5 நாளா இங்க தான் தங்கி இருக்கோம். இன்னைக்கு வழக்கம் போல கம்பெனியோட வேன்லயே வந்து மெயின் ரோட்ல இறங்கியாச்சு. கடைசி ஒரு 3 நாளா தற்குறித்தனமா தேடிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. பக்காவா பிளான் போட்டு ஏபின்னு 2 தெருவா பிரிச்சிட்டோம். அதன்படி தான் இன்னைக்கு தேடலும் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஏ ஏரியாவை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நாளைக்கு பியா பாத்துக்கலாம் சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஆனா எங்க பிளான்ல இன்னைக்கு பெருசா சம்பவம் பண்ணி விட பார்த்தது இந்த கிளைமேட் தான். நல்லா தான் சார் இருந்தான். திடீர்னு இருட்டிக்கிட்டு தூரல் போட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நாங்க வந்து நிறைய வீடு பார்த்தோம். பார்த்த வீடு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. பட் அதோட அட்வான்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா சொன்னாங்க. கடைசி ஒரு 4 நாளா டூலெட் போர்டுக்காக தேடி கண்ணில் டாய்லெட் போர்டு மாட்டினாலும் டூலெட் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இன்னைக்கும் வெற்றிகரமா 10,000 ஸ்டெப் கவர் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் திரும்ப கம்பெனிக்கு போகும்போது சோகமாலாம் போல, மகிழ்ச்சியா தான் போனேன். மண்டைக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஒரு நம்பிக்கை, நாளைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ரூம் கிடைச்சிரும். அதே நம்பிக்கையில போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு சீக்கிரமாவே போயாச்சு. ஏனென்றால் நம்மளுக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிரும். நீங்களும் போயிட்டு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கைபேசியை ஓரமா வச்சுட்டு போய் உறக்கத்தை போடுங்க. மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்பில் இருக்கவும்.